வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி உண்ணா நோன்பு. இப்போதெல்லாம் பசியெடுத்து உண்பவர்களை விட நேரத்தை பார்த்து உண்பவர்களே அதிகம். அதையும் பசியின் அளவுக்கு அல்ல, தாங்கள் விருப்பத்தின் அளவுக்கே உண்கிறார்கள். சரி, அப்படி உண்ணும் உணவானது ஆரோக்கியமாக இருக்கிறதா என்றால் இல்லை என்பதே உண்மை. ஆனால் இவ்வளவையும் தாங்கிக் கொண்டு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நம் அறிவாகிய உடல். ஆனால் கழிவுகளை வெளியேற்ற உடலுக்கு நேரமில்லை. எத்தகைய நோய்களை எதிர்க்கவும் எவ்வளவு மோசமான கழிவுகளை வெளியேற்றும் ஆற்றலும் நம் உடலுக்கு உண்டு. அதற்கு நம் உடலுக்கு ஓய்வு அளிக்க வேண்டும். அதற்கான எளிய வழிதான் உண்ணாவிரதம். உண்ணாவிரதத்தின் அற்புத பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். உடலை சுத்தப்படுத்துகிறது. உண்ணாவிரதம் மேற்கொள்வதன் முதன்மையான பலன் நச்சுக்கள் மற்றும் கழிவுகள் நீக்கம். ஒரு நாள் முழுவதும் ஏதும் உண்ணாமல் இருப்பது உடலின் நச்சுக்களை வெளியேற்றுவதுடன் கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் பிற உறுப்புகளின் செயல்பாடுகளை சீராக பராமரிக்க உதவுகிறது. பெருங்குடலில் ஒளிந்து கொண்டும் தேங்கியும் இருக்கும் நாட்பட்ட மலமும் வெளியேற்றப்படுகிறது. ஜீரணத்தை சீர்படுத்துகிறது. உண்ணாவிரதமானது ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வளிக்கிறது. இதனால் மிச்சமாகும் உயிராற்றல் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுக்கு திருப்பிவிடப்படுகிறது. இதனால் உடலின் சக்தி எளிதாகவும் சிறப்பாகவும் செலவிடப்படுகிறது. உங்கள் ஜீரணம் மிகவும் மோசமாக இருந்தால் அதை சீராக்கி உணவு நன்கு செரிக்க உதவுகிறது. ஜீரணத்தை சீராக பராமரித்து குடலின் இயக்கம் சீராக நடக்கவும் உதவுகிறது. இதனால் வளர்ச்சிதை மாற்றம் செயல்பாடு மேம்படுகிறது. 2. பசியை அதிகரிக்கிறது. பசிக்கும் போதெல்லாம் நேரம் பார்த்துதான் நாம் சாப்பிடுகிறோம். உண்மையில் எவ்வளவு மணி நேரத்துக்கு பின் உங்கள் உடலுக்கு உணவு தேவை? இதை அறிய உண்ணாவிரதம் உதவும். பசியின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்ள 12 முதல் 24 மணி நேரம் தேவைப்படும். உண்ணாவிரதம் ஹார்மோன்களை சீராக்குவதால் உண்மையான பசியை உணர்ந்து கொள்ளலாம். அடுத்து, நோய்களை குணப்படுத்த உதவுகிறது. உண்ணாவிரதம் நேரடியாக நோய்களை குணமாக்குவதில்லை. மாறாக உடலின் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தி நோய்களை முறியடிக்கும் சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது. ஒவ்வாமைகள், மூட்டுவாதம், அனைத்து வகையான ஜீரண கோளாறுகள், தோல் பிரச்சனைகள், இதய இரத்த நாள நோய்கள், ஆஸ்துமா போன்ற பல்வேறு உடல்நிலை பிரச்சனைகளில் இருந்து குணமாக உண்ணாவிரதம் உதவுகிறது. ஏற்கனவே பெற்று வரும் சிகிச்சையினால் குணமாவதையும் விரைவாக்குகிறது. அடுத்தது, உடல் எடையை குறைக்க உதவும். உண்ணாவிரதத்தின் போது உணவின் மூலம் உடலுக்கு சக்தி கிடைக்காததால் கல்லீரல் மற்றும் தசைகளில் சேமிக்கப்பட்டிருக்கும் குளுக்கோஸை உடல் பயன்படுத்தி கொள்ளும். உணவு உண்ட 8 மணி நேரத்துக்கு பின்னர் இது தொடங்கும். குளுக்கோஸுக்கு அடுத்த உடலில் உள்ள கொழுப்பு எரிக்கப்படும் போது இது எடை குறைவுக்கு காரணமாகும். ஆனால் உடலை முறையாக பராமரிக்க தவறினால் உடல் எடை மீண்டும் ஏற வாய்ப்புண்டு. அடுத்தது, விரதத்துக்கு தயாராதல். உண்ணாவிரத முறைகளை அறியாதவர்கள், புதியவர்கள் கட்டாயமாக இயற்கை பாரம்பரிய மருத்துவர்கள் வழிகாட்டுதலை பெற்றே ஈடுபட வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பாகவே படிப்படியாக கடின உணவுகளையும் அதிக அளவு உண்பதையும் படிப்படியாக குறைத்து கொள்ள வேண்டும். விரதத்தை முடித்த பின்னரும் உடனடியாக அதிக உணவு, கடின உணவுகளை தவிர்க்கவும். படிப்படியாகவே சாப்பிட தொடங்க வேண்டும். அடிக்கடி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கலாம். தூக்கம் பாதிக்கப்படலாம். இதனால் தலைவலியும் ஏற்படலாம். உண்ணுதலில் பிரச்சனை இருப்போர், குறை எடை கொண்டவர்கள், கர்ப்பிணிகள், அறுவை சிகிச்சைக்கு பின் தேறி வருபவர்கள் உண்ணாவிரதத்தை தவிர்க்க வேண்டும். நீண்ட காலமாக பசியின்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இரத்த சோகை கொண்டவர்கள், உண்ணாவிரதம் பற்றி தீவிர பயம் கொண்டவர்கள் உண்ணாவிரதத்தை தவிர்ப்பது நல்லது.
இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு உண்ணா நோன்பு. உண்ணா நோன்பு என்ற உடன் இதற்கு பல்வேறு வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் என்பது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். விரதம் என்று சொல்லுகிறோம், லங்கனம் என்று சொல்லுகிறோம், நோன்பு என்றே கூட நாம் சொல்லுகிறோம். சரி, இவையெல்லாம் எதற்காக? பக்தி மார்க்கத்திலே இவைகள் சில நாட்களை குறிப்பிட்டு இந்த நாட்களில் நாம் விரதம் என்பது இருக்க வேண்டும் என்று நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். இது கடவுளுக்காக இருக்கக்கூடியதா, நமக்காக இருக்கக்கூடியதா என்று பார்த்தால், கடவுளுக்கு உண்ணாவிரதம் இருந்து கடவுளுக்கு என்ன ஆகப் போகிறது? எது செய்தாலும் அது நம்முடைய நலனுக்காகத்தானே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கோவிலில் போய் பிரகாரம் சுற்றுகிறார்கள், தோப்புக்கரணம் போடுகிறார்கள். இவையெல்லாம் செய்தால் ஏதோ இறைவனுக்கு நாம் அடங்கி நடக்கிறோம் என்று இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார் என்ற எதிர்பார்ப்பா என்றால், இந்த வழிபாட்டு முறைகளின் மூலமாக நமது உடலை ஆரோக்கியமாக பராமரிப்பதற்காக அவர்கள் செய்த ஒரு தந்திரம் என்றே சொல்லலாம். ஆக இவற்றையெல்லாம் வாழ்வியலாக நமது வாழ்க்கையோடு வாழ்க்கையாக இணைத்து கொடுத்தவர்கள் நமது முன்னோர்கள். ஆக இந்த உண்ணாவிரதம் என்பது இப்பொழுது இன்றைய சமுதாயத்தில் உண்ணாவிரதம் அவசியமா என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் மிக 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 அவசியம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், உணவுப் பொருள்களின் உற்பத்தி இப்பொழுது அதிகமாகிவிட்டது. உணவு பஞ்சம் என்று ஒரு பஞ்சமே இல்லை. ஒரு காலத்தில் உணவு கிடைக்காமல் இருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் தான் அன்னதானம், தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொன்னார்கள். இப்பொழுதெல்லாம் அன்னதானம் கொடுப்பது எல்லாமே ஒரு சடங்காக இருக்கிறது, அது தானமாகவே இல்லை என்பதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், உணவுக்காக உணவு என்ற தேவைக்காக காத்திருப்போர் யாரும் இல்லை. அதிகமாக உண்ணக்கூடியோர் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறது. உணவு உண்ணாததினால் வந்த நோய்கள் என்று எங்காவது சொல்ல முடிகிறதா? அதிகமாக உண்டதனால் வந்த நோய்கள் என்று பார்த்தால், நீங்கள் மருத்துவமனையில் இருக்கக்கூடியதிலே 90% அதிகமான உணவு உண்டதனால் வரக்கூடியதாகத்தான் இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இன்றைய காலத்தில் இந்த உண்ணா நோன்பு என்பது ஒரு சடங்காக இருக்கிறதோ இல்லையோ, இது ஒரு வைத்திய முறையாகவே மாற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது வருகிறது. முன்னொரு காலத்தில் நமது சித்த மருத்துவர்கள் ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பத்தியம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இந்த பத்தியம் என்பது இருந்தால்தான் நாங்கள் மருந்து கொடுப்போம், இல்லாவிட்டால் இந்த மருந்து வேலை செய்யாது என்று சொல்லிவிடுவார்கள். மருந்தெல்லாம் வேலை செய்யாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. மருந்து வேலை செய்யும். ஆனால் அந்த பத்தியத்தோடு இருந்து மருந்து கொடுக்கும் பொழுதுதான் அது முழுமையாக வேலை செய்யும் என்பதற்காக அவர்கள் அப்படி சொன்னார்கள். நீங்கள் பத்தியம் இருக்க மறுத்தீர்கள் என்று சொன்னால் மருந்தை கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இன்றைய மருத்துவர்களெல்லாம் நீங்கள் இதையெல்லாம் குறைத்து கொள்ளுங்கள், சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்கள், எங்களது மருந்தையும் சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் வருகிறது. ஏன்னால் வியாபாரமாக மாறிவிட்ட மருத்துவம். அந்த காலத்திலே மருத்துவத்தை ஒரு சேவையாக, ஒரு இறை சேவையாக செய்து கொண்டிருந்த ஒரு காலம். சரி, இப்போ இந்த உண்ணா நோன்பு என்பது
ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருத்தல். இப்பொழுது நாமே ஒரு நாளைக்கு எத்தனை வேளை உணவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள்? 3 வேளை உணவு எடுக்க வேண்டும். ஆனால் எடுப்பது 3 வேளை அல்ல, 4 வேளை, 5 வேளை, 6 வேளையாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். 3 வேளை உணவு எடுக்க வேண்டும் என்று யார் சொன்னது? இது எங்கு வரையறுக்கப்பட்டது? உணவு நாம் எப்பொழுது எடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் என்ன சொல்கிறார்கள்? காலை, மதியம், இரவு என்று அதற்கு பட்டியல் போட்டு விடுகிறோம். காலை இத்தனை மணிக்கு, மாலை இத்தனை மணிக்கு, மாலை இரவு இத்தனை மணி, அந்த நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். உணவு எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டால் உடல் உணவை கேட்கும் பொழுது உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. உடல் கேட்குமா? உடலுக்கு அறிவு இருக்கிறதா? நிச்சயமாக அறிவு இருக்கிறது. அந்த உடல் கேட்பதுதான் பசி. இதை உடலின் மொழி என்று சொல்லுகிறோம். உடல் பசி என்று கேட்கும். அது கேட்கும் பொழுதுதான் உணவு கொடுக்க வேண்டும். சரி, இப்பொழுது கேட்காமலேயே உணவை கொடுத்து கொடுத்து பழகிவிட்டோம். அப்போ என்ன ஆகிறது? அங்கே ஜீரணம் பாதிக்கப்படுகிறது. ஜீரணம் பாதிக்கப்படும் பொழுது கடைசியாக முடிவாக என்ன நடக்கிறது என்று பார்த்தால், முடிவாக கழிவுகள் தேக்கமடைகிறது. கழிவுகளின் தேக்கம் நோயாக மாறுகிறது. உடலிலே நோய் என்று வந்துவிடுகிறது. இப்போது பெரும்பாலான நோய்கள் இந்த கழிவின் தேக்கத்தினால் வரக்கூடிய நோய்களாகத்தான் இருக்கிறது. சரி, அப்படி என்று சொன்னால் இந்த கழிவுகள் வெளியேறிய பிறகு உணவு உண்ண வேண்டும் என்று இருக்கிறது அல்லவா? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அருந்தியது அற்றது, அது அற்ற பிறகுதானே நாம் அடுத்த உணவை எடுக்க வேண்டும். இப்போ அந்த அற்றதில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் நோயாக இருக்கிறது. சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவத்திலே நோய்களின் மூலம் இந்த ஒரு வார்த்தை தான் மற்ற அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை காரணம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பெயர் அஜீரணம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அஜீரணத்தினால் வரக்கூடிய நோய்கள் தான் இத்தனை நோய்களாக வருகிறது என்று சொல்லுகிறார்கள். சரி, மகரிஷி அவர்கள் கூட அடிக்கடி சொல்லுவார்கள், இந்த அஜீரணம் என்பது வாயு தொல்லையாக முதலில் மாறுகிறது, அதிலிருந்து தோன்றுவது தான் மற்ற தொல்லைகள் என்று சொல்லுவார்கள். அப்போ இப்போது நாம் அதற்கு என்ன செய்வது என்று சொன்னால், இப்போது ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட நாள் அல்லது நாட்கள் எடுத்துக்கொண்டு இந்த உண்ணா நோன்பு என்பதை நடைமுறைப்படுத்துவது, உண்ணாமல் நாம் அதற்கு ஓய்வு கொடுப்பது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்படி ஓய்வு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதுதான் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது. இப்போ உண்ணா நோன்பு என்று உணவை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். அங்கே உடல் உள்ளுறுப்புகளுக்கு வேலை குறைந்து விடுகிறது, வேலை இல்லை. சரி, இந்த உடல் உறுப்புகள் அந்த வேலையெல்லாம் செய்கிறதே, அது அந்த உறுப்புகள் தானாக செய்கிறதா என்று கேட்டால் இல்லை. அதற்கு இந்த ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் தான் அந்த வேலையை செய்வதற்கு உதவுகிறது. அப்படி என்றால் இப்போது உண்ணாமல் இருக்கும் பொழுது அங்கு ஜீவகாந்தம் அதிகமாக செலவாவதற்கு அங்கு தேவை இல்லை. அப்போ ஜீவகாந்தம் செலவு குறைக்கப்படுகிறது. அப்போ ஜீவகாந்தத்தினுடைய திணிவு உடலில் அதிகமாகிறது. இதுதான் முதலாக நமக்கு புரிய வேண்டிய ஒன்று. அப்போ நம்ம உணவை நிறுத்தும் பொழுது ஜீவகாந்தத்தின் செலவை குறைக்கின்றோம். இன்னும் உணவை குறைக்கும் பொழுதும் ஜீவகாந்தம் குறையத்தான் செய்யும். ஆனால் தேவை என்பதற்கு குறைக்கக்கூடாது. அங்குதான் நாம் சரியாக இருக்க வேண்டும். சரி, இப்போது இந்த உண்ணா நோன்பு இருப்பதனால் என்னென்ன பலன்? உடல் ஆரோக்கியம் பெறுகிறது, உடல் கழிவுகள் நீங்குகிறது என்று சொல்லுகிறோம். இப்போ என்னென்ன, நாம் பொதுவாக உணவு நேரத்துக்கு என்று எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா? இப்போ இந்த உணவு என்ன ஆகிறது? உணவு எடுக்கும் பொழுது அது உள்ளே சென்று அது நமது வாயில் மென்று உள்ளே போகும் பொழுது அந்த சுவையை உணர்வதற்கே நாம் என்ன செய்கிறோம்? ஜீவகாந்தம் விரயமாகி செலவு செய்து தான் நாம் சுவையை உணர்கிறோம். சரி, அந்த இடத்தில் ஒரு செலவாகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு கட்டமாக அது ஜீரணம் நடைபெறுகிறது அல்லவா?
அந்த ஜீரணம் நடைபெறுவதற்கு தேவையான அந்த ஜீவகாந்த செலவு என்பது ஒரு பகுதியாக இருக்கிறது. இரண்டாவது. மூன்றாவதாக, அந்த கழிவுகள், இந்த தேவைப்படும் ஆற்றலையெல்லாம் எடுத்த பிறகு வெளியேற வேண்டிய கழிவுகள் இருக்கிறதே, அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆக இந்த உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் உணவு உட்கொள்ளும் பொழுது 3 வகையில் செலவாகிறது. இப்போது நாம் முதல் 2 பகுதிகளிலேயே அதிகமான ஜீவகாந்தம் என்ற உயிராற்றலை செலவழித்து விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகிறது? அந்த கழிவை வெளியே தள்ளுவதற்கு ஆற்றல் பற்றாக்குறையாக மாறிவிடுகிறது. அப்படி ஆற்றல் பற்றாக்குறையாக மாறும்பொழுது அந்த கழிவு உடலிலேயே தேங்கும். இன்னொன்று, இந்த ஜீரணம் ஆகி கழிவு வெளியேறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதற்குரிய ஏற்பாடை இந்த ஜீவகாந்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் புதிதாக உணவை எடுத்துக்கொண்டால் அது ஜீரணிப்பதற்கு திரும்பி வந்து விடுகிறது. அப்போ என்ன ஆகிறது? அங்கே கழிவு வெளியேற்றப்படாமல் நின்று விடுகிறது. உடல் முழுவதும், செல்கள் முழுவதும் கழிவுகளின் தேக்கமாக ஆகிவிடுகிறது. இதுதான் நோயாக இருக்கிறது. அப்போ இந்த உண்ணா நோன்பு இருக்கும் பொழுது அங்கு என்ன இல்லை? வாயில் சுவைப்பதற்கான வேலை இல்லை, ஜீரணம் செய்வதற்கான வேலை இல்லை. இரைப்பையிலிருந்து குடல் வரை எந்த வேலையும் இல்லை. அப்போ என்ன செய்கிறோம்? கல்லீரல், மண்ணீரல் இவைகளுக்கெல்லாம் ஒரு ஓய்வு கொடுக்கிறோம். அது இடைவிடாது வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஓய்வு கொடுக்கிறோம். அதற்குரிய ஜீவகாந்தம் முழுவதும் இப்பொழுது மிச்சமாகிறது. அப்போ என்ன ஆகும் என்றால், இந்த ஜீவகாந்தம் முழுமையாக ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் கழிவுகள் தேங்கி இருக்கிறதோ, எந்தெந்த உறுப்புகளில் தேங்கி இருக்கிறதோ, எந்தெந்த செல்களிலெல்லாம் தேங்கி இருக்கிறதோ, அங்கெல்லாம் சென்று அவற்றை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்கிறது. அப்போ கழிவை வெளியேற்றும் வேலை தான் நடக்கும். உண்ணா நோன்பு இருக்கும் பொழுது கழிவு வெளியேற்றம் என்ற ஒரு வேலை நடக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், நாள்பட்ட கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். சில நேரத்திலே அது என்ன ஆகும் என்று சொன்னால், அந்த நாள்பட்ட கழிவுகள் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை எடுக்கக்கூடிய பொழுது கூட அங்கு சிரமப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு வேலை நடக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு வலி உணர்வு கூட நமக்கு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்போது சில நேரத்தில் வயிறு வலித்து வெளியேறுகிறது என்று சொல்வார்கள். என்று சொன்னால், அந்த கழிவு வெளியேற முடியாமல் இருக்கக்கூடிய கழிவை அது சிரமப்பட்டு வெளியேற்றுகிறது என்பதுதான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. அப்போ அந்த வயிறு வலி எடுத்து ஒருத்தருக்கு அந்த கழிவு வெளியேறது என்றால் கழிவு தேக்கம் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். சரி, அப்போ இன்னும் சில பேருக்கு மிகவும் நாள்பட்ட கழிவுகளை அது ஒட்டி இருப்பதை சுரண்டி எடுக்க வேண்டி வரும்பொழுது தலைவலியிலிருந்து உடம்பு வலி முழுக்க வரக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் 3 நாட்கள் 4 நாட்கள் அந்த உண்ணா நோன்பு என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இதையெல்லாம் உணர முடியும். சரி, இப்போது இது ஒரு நாள் உண்ணா நோன்பு என்பதெல்லாம் பீரியாடிக்கலாக நாம் செய்யணும். இப்போது அவ்வப்பொழுது அந்த உண்ணா நோன்பு இருப்பது என்பதற்காகத்தான் அந்த அமாவாசை, பௌர்ணமி, கார்த்திகை, ஒரு மாதத்துக்கு 3 நாட்கள் இப்படியெல்லாம் வைத்தார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் நோன்பு என்று 1 மாத காலம் வைக்கிறார்கள். இப்போது அதை பீரியாடிக்கலாக அதை வைத்துக்கொள்வது என்பது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. நமது நாட்டிலே அப்படி நடைமுறை தான் இருந்தது. சரி, இப்பொழுது விரதம் என்று சொல்லும்போது விரதம் என்றை விரோதமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். விரதம் என்றால் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, பலகாரங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். பழத்தை ஆகாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் பலகாரம் சாப்பிட்டு கொள்கிறோம் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சாப்பாடு சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி 10 பூரி சாப்பிட்டு கொண்டுகிறார்கள், 5 சப்பாத்தி சாப்பிடுகிறார்கள். இது அல்ல விரதம். உண்ணா நோன்பு என்பது நாம் நீர் மட்டும் அருந்திக்கொண்டு அந்த உடல் உறுப்புகளுக்கும் ஜீவகாந்தத்துக்கும் ஓய்வு கொடுப்பது. அப்பொழுதுதான் உடல் அங்கு தூய்மை செய்யப்படுகிறது, கழிவுகள் நீக்கப்படுகிறது, உடலில் உள்ள நோய்கள் தீரக்கூடிய அளவுக்கு அங்கு அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு ஒரு உண்ணாவிரதம் இருந்து விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள்.
அப்புறம் அந்த நேரத்திலே பசி என்ற உணர்வு என்பது நமக்கு தெரியும். அந்த பசி என்ற உணர்வை உணர்ந்து நாம் உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அங்கு ஏற்படுகிறது. அப்போ உண்ணவு நோன்பு இருந்த பிறகு, அந்த பசியை உணர்ந்த பிறகு, இந்த உணர்வு வந்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு அங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உண்ணா நோன்பு நோய்களை குணமாக்குமா என்றால் நிச்சயமாக நோய்களை குணமாக்கும். எப்படி என்று சொன்னால், கழிவுகள் வெளியேறும்போது நோய்கள் குணமாகும். இது ஒவ்வொரு செல்களும் தூய்மை செய்யப்பட்டு ஆரோக்கியம் அடையும் பொழுது உடல் ஆரோக்கியம் அங்கு ஏற்படுகிறது அல்லவா? நோய்கள் நீங்கக்கூடிய ஒரு நிலையும் நாம் பார்க்கிறோம். இப்போது இந்த இடத்திலே மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த உண்ணா நோன்பு எடுத்துக்கொண்டு உணவை குறைத்து கொண்டு நாம் மருத்துவம் எடுக்கும் பொழுது மருத்துவம் சுலபமாக மாறிவிடுகிறது. ஆனாலும் எப்பொழுது மருத்துவம் செய்தாலும் மருத்துவர்கள் அந்த உணவை இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள், எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள், திரவமாக எடுத்துக்கொள்ளுங்கள், பழச்சாறு மட்டும் சாப்பிடுங்க, கஞ்சி மட்டும் சாப்பிடுங்க இப்படின்னு சொல்லுவது உண்டு. ஆனால் இப்பொழுது அதை சொல்லுவது இல்லை. அந்த காலத்திலேயே எல்லா மருத்துவர்களும் அதை சொல்வார்கள். அப்போ இப்போது அதை சொல்லுவதில்லை. சொன்னால் நமது மக்கள் மருத்துவரை மாற்றி விடுகிறார்கள். அப்போ என்ன செய்கிறார்கள்? நீங்கள் எப்பொழுதும் போல சாப்பிடுங்க, அப்போ நோய்கள் தீரவே தீராது, எங்களிடம் வந்து கொண்டே இருங்கள், நாங்கள் மருத்துவம் செய்து கொண்டே இருக்கிறோம் என்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அதுவும் தவறான ஒன்றாக மாறிவிட்ட ஒரு சமுதாயமாக இருக்கிறது, புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயம். சரி, இப்போது இது ஒரு நாள் உண்ணா நோன்பு என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாள் உண்ணா நோன்பு என்று சொன்னால் அதற்கு 3 நாட்கள் நாம் தயார் செய்ய வேண்டும். இப்போது இன்றைக்கு ஒரு நாள் உண்ணா நோன்பு இருக்கக்கூடிய ஒரு நாளை நாம் நிர்ணயம் செய்துவிட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதற்கு முதல் நாள் மிகவும் எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு அந்த உண்ணா நோன்பு தொடங்க வேண்டும். அந்த உண்ணா நோன்பு எடுப்பதற்கு முதல் நாள் ஹெவியான உணவு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் அங்கு செரிமானத்துக்கு சிரமமான உணவை முதல் நாள் வரை எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் உண்ணா நோன்பு இருந்தோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அன்று அந்த செரிக்க முடியாத உணவை செரிப்பதற்கே அந்த நாள் முழுவதும் அந்த ஜீவகாந்தம் பயனாகிவிடும். அப்போ உடலில் இருக்கக்கூடிய கழிவை வெளியே தள்ளுவதற்கான வாய்ப்பே அங்கு கொடுக்கப்படாமல் ஆகிவிடுகிறது அல்லவா? அப்போ என்ன செய்ய வேண்டும்? முதல் நாள் உண்ணா நோன்புக்கு தயாராக வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? உணவினுடைய தன்மையை குறைத்து கொண்டே வர வேண்டும். குறைத்து கொண்டே வந்து இன்று உண்ணா நோன்பு என்று சொன்னால் முதல் நாள் இரவு வெறும் பழங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு, அதற்கு முதல் வேளை வெறும் காய்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு, அதாவது எளிதான உணவை அப்படியே படிப்படியாக குறைத்து ஒரு பழத்திற்கு வந்து நாம் உண்ணா நோன்புக்கு செல்லுகிறோம். அதன் பிறகு உண்ணா நோன்பு முடிந்த பிறகு அந்த பழச்சாறில் தொடங்கி பழத்திற்கு சென்று காய்கறிகளுக்கு சென்று அதன் பிறகு எளிமையான உணவுக்கு சென்று அதன் பிறகு சாதாரண உணவுக்கு வர வேண்டும். ஆக ஒரு நாள் உண்ணா நோன்பு என்று சொன்னால் அது 3 நாட்கள் அதற்கான தயார் செய்யும் நிலையும் அதை முடிக்கும் நிலையும் என்று அங்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இதே 3 நாட்கள் என்று சொன்னால் அங்கு அந்த ப்ரிப்பரேஷனுக்கு இதுக்கும் 2 நாள் சேர்த்துக்கணும். எங்கேனாலும் 3 நாள் உண்ணாவிரதம் என்று சொன்னால் 5 நாட்கள் அதற்காக நாம் அதை தயார் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அவ்வாறு இந்த உண்ணா நோன்பு என்பது மிக உயர்ந்த ஒரு மருத்துவமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு நோயாக இருந்தாலும் உணவு என்ற ஒன்றில் நாம் அதற்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது இந்த உடல் அதனுடைய அந்த ஆற்றலை நோய் எதிர்ப்பு சக்தியாக மாற்றி அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஆற்றலை கொடுத்து எல்லா வகையான அந்த ஆரோக்கியத்துக்கான ஏற்பாடுகளையும் அது செய்து விடுகிறது. ஆக முழுமையான மருத்துவம் என்று சொன்னால் அது அந்த உண்ணா நோன்பு என்று சொல்லலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மருத்துவத்துக்கு உதவி செய்யக்கூடியது உண்ணா நோன்பு என்றும் சொல்லலாம். ஆக நாம் 3 வேளை தினந்தோறும் சாப்பிட்டு கொண்டிருந்தால் ஆரோக்கியம் என்பது இல்லை.
தேவை அளவுக்கு உணவு எடுத்துக்கொள்வது மட்டும்தான் ஆரோக்கியமே தவிர தேவையை மீறி உண்பவர்கள் இன்று அதிகமாக இருக்கக்கூடிய சமுதாயம். அதனால் அந்த அடிப்படையில் உண்ணா நோன்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக 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 அவசியமானதாக இருக்கிறது. இதை மருத்துவமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இதை சில சடங்குகளாக வைத்துக்கொண்டு இந்த அமாவாசை பௌர்ணமி காலங்களில் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் அதை ஏன் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் அப்படி வைத்தார்கள் என்று சொன்னால், அந்த காலங்களிலே இந்த வானிலிருந்து வரக்கூடிய அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்களினுடைய தன்மை மாறுகிறது. அன்று ஜீரணம் நடைபெறுவதற்கான ஒரு தன்மை குறைகிறது. இந்த நாட்களில் நீங்கள் இந்த உண்ணா நோன்பு வைத்துக்கொண்டால் மிகவும் நன்மையாக இருக்கும் என்று அந்த நாட்களை தேர்வு செய்தது நமது இந்திய பாரம்பரியமாக இருக்கிறது. ஆக இவைகள் அனைத்துமே வெறும் சடங்குகளாக இல்லை, ஆரோக்கியத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இவற்றை நாம் முறையாக பயன்படுத்தி நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வோம். நோயற்ற வாழ்வு வாழ்வோம். வாழ்க வளமுடன்.